ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரங்கிட்ட சொல்லாமல் வீட்டுக்கு வந்துருப்பா. இதை பார்த்துட்டு அந்த பையன் கோமா முறைக்கிறான். உடனே பாட்டியும் புரிஞ்சுக்கிட்டு சொல்லுது, இல்லை நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ திடீர்னு நான் மயங்கி விழுந்துட்டேன், அதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் அப்படி பயந்து ஓடி வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இவள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சொல்கிறான், அந்த மாதிரி ஓம்கார் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு ஃபோன் ரீச் ஆகலை, அப்போ இருந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் ஓடி வந்துட்டேன், ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன் வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால் இன்றைக்கி நைட்டு இங்கேயே தங்கிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் சொல்கிறாரு. உடனே இந்த பையன் கோப்பிட்டு அப்பாவை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அம்மா தான் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு வளகாப்பு இருக்குல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும், ஸோ அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பையன் கோமாவே தான் இருக்கான் போல். நம்ம ஹீரோயினி வழக்கம் போல் அவளோட ஸ்டைலில் சாரி கேட்டுட்டு இருக்கா. அதாவது ஒரு பொம்மையில் சாரின்னு போட்டிருக்கா, அதை அங்கே வச்சிருக்கா. அதுக்கப்புறம் அவன் கபோர்டை திறந்து பார்த்தா அங்கே நிறைய பலூன்ஸாக கொட்டிக்கிட்டு இருக்கா. அது ஃபுல்லாக சாரின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் அவளை உட்கார வச்சுக்கிட்டு, இங்கே பாரு மயிரா, நான் உன் மேலே கோவமாலாம் இல்லை, அதனால் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, நான் உன் மேலே இருக்கிற அக்கறைனால தான் சில விஷயத்த பண்ண வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கப்புறம் அவளை தூங்க வச்சுக்கிட்டு இந்த பக்கம் அம்மா கூட ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அம்மாக்காரி ஓடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. குருமா இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நாளைக்கு வளகாப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம ஹீரோயினியே அந்த அம்மா ஒரு கெட்ட சகுனம் கரகனை பிடிச்சவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும் போது அவளோட ஃபேமிலி மட்டும் என்ன விதிவிலக்கா, அதனால அவங்களையுமே அந்த குழந்தைகிட்டேருந்து தூரமாக தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கும் போல். ஸோ இந்த விஷயத்த பையன்கிட்ட சொன்னதும் அவனும் உடனே சொல்கிறான், எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அவங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது அப்படி தானே, நான் அவங்கள வரவிடாமல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக இந்த பையன் மூட நம்பிக்கையில் மூழ்கியே போயிட்டான் போல். இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்திலே நம்ம ஹீரோயினி அழகாக ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வரான். பார்த்தா வீடை சாம அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க வளகாப்புக்காக. அப்போ அம்மா காலில் விழுந்து அவன் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கான். அப்போ என்னோட ஆசீர்வாதமும் உன்னோட குடும்பத்துக்கும் உனக்கும் எப்போதும் இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த குருமா தான் நேரடியாக திரும்ப வந்திருக்கா போல். அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு கோவம் தான் வருது. அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஆசீர்வாதம் பண்ணுறேங்கிற பேரில் எப்படி ஆசீர்வதிக்குதுன்னா, இந்த மாதிரி உன்னோட குழந்தை நல்லா அழகாக பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவள் கேட்டுப்படுறா, நீங்கள் என்ன எப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாருமே குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்னு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஸோ அதனால் அந்த மாதிரியே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சரி உன் குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேண்டாம் வருப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினி முழுக்க அம்மா வீட்டிலேருந்து எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் இருக்கா. உடனே இந்த பையன் தான் சமாளித்து வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுட்டு போயிடுறான். அதே சமயம் வீட்லேயுமே பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லா திங்ஸையுமே ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அம்மா ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் யார் என்ன அனுப்புனா அப்படிங்கிறது தெரியல. உடனே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, புருஷனை இந்த மாதிரி மயிராவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க மறந்துட்டேன், போய் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே அனுப்ப பார்க்குது. பாட்டியும் சொல்லுது, போகிற வழியில் வாங்கிக்கலாமேமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை போகும்போதே எல்லாத்தையும் செட்டாக எடுத்துகிட்டு போயிடலாம்ல, ஒரு வேலை முடிஞ்சிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போன அடுத்த நிமிஷமே அங்கே அந்த ஓம்கார் தான் வந்து நிற்கிறான். அவன் தான் மெசேஜ் அனுப்பியிருப்பான் போல், இந்த மாதிரி உங்கள் புருஷனை வெளியில் அனுப்புங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த அம்மா போய் சொல்லி வெளியே அனுப்பியிருக்கோம் போல். எதுக்காக அப்படி பண்ண சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இன்னைக்கு மயிராக்கு வளகாப்பு இருந்துச்சுல்ல, அதை நாங்கள் இப்போ கேன்சல் பண்ணிட்டோம், ஏன்னா அவளோட ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை, இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு தான். இப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளம்புனது கிளம்பிட்டீங்க, போய் ஒரு கோயிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க, மயிராவும் குழந்தையும் நல்லபடியாக இருக்கணும், குழந்தை நல்லபடியாக அவள் பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பயபுல பொய்ய கூட உண்மை மாதிரியே சொல்லிட்டு போகிறான். அதையும் அந்த அம்மா நம்பத்தான் செய்து போல. அப்புறம் இந்த பக்கம் வளகாப்பு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மாமியார் வந்து மருமகளுக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவ்வளோ குடும்பத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் கேட்குறா, ஏன்னா இவ்வளோ நேரமாச்சு என் வீட்டிலேருந்து யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு மருமகளே, இன்னைக்கு வளகாப்பு உனக்கும் உன் குழந்தைக்கும் தான், அதனால் நீ இங்கே இருக்கிறதான் முக்கியமே தவிர உன்னோட குடும்பம் இருக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்தம்மா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா மெசேஜ் வருது அம்மா கிட்டேருந்து, இந்த மாதிரி எங்களால் வளகாப்புக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இந்த விஷயத்தை கேட்டு அவள் ஷாக் ஆகுறா. ஏன் என்ன அப்படிங்கிறத அவளால் புரிஞ்சிக்க முடியல. வீட்டில் வேறு அப்பா ஃப்ரூட்ஸை வாங்கிட்டு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் அம்மாவோ இல்லை நம்ம கோயிலுக்கு போகலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஏன் நம்ம கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு மயூராவோட வளகாப்பு, நீ அதை மறந்துட்டு பேசுறியா, நம்ம அதுக்காக தானே ரெடியாகி நின்றுட்டு இருக்கோம், அப்புறம் ஏன் அப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா ஏதோ சொல்லி சமாளிக்குது. அதில் இவரே கண்டுபிடிச்சிடுறாரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, என்ன நீ போய் சொல்லி என்கிட்ட என்னத்தை மறைக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அது சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி சோகமாக இருக்கிறத பார்த்துவிட்டு அந்த பையன் கிட்டார்லாம் வாசிச்சு அவளை ஏதோ சந்தோஷப்படுத்தலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவ கூட சேர்ந்து டான்ஸுமே ஆடிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட மாமியார் கேட்குது பையன்கிட்ட, அவங்க வரமாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வரமாட்டாங்க, எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நிமிஷமே பார்த்தா மொத்த குடும்பமும் வீட்டுக்கு வந்து நிற்கிது. இதை பார்த்துட்டு ஓம்காரும் ஷாக் ஆகுறான், அந்த பக்கம் மாமியாரும் ஷாக் ஆகுது. இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அவளுமே கேட்குறா, அப்பா பாட்டி அம்மா நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லவும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது எப்படி வராமல் இருப்போம், என் பொண்ணோட வளகாப்புக்கு நாங்கள் வராமலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போய் மருமக பக்கத்தில் நிற்கிறாரு. அவனுக்கா சமக்கவும் வருது. அப்புறம் வந்தவங்க எல்லாருமே அவளுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு இப்போதான் சந்தோஷமாகவே இருக்கு. அப்புறம் அப்பாவை தான் அம்மா தடுத்தாங்களே, அப்புறம் எப்படி வந்தாரு அப்படின்னு பார்த்தா அம்மா கிட்ட இவர் கேட்டிருப்பாரு, என்ன பேசிட்டு இருக்க, நம்ம எல்லாரும் வளகாப்புக்கு போகிறதுக்கு தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்ப பார்த்தோம், இப்போன்னு பார்த்து கோயிலுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னத்தை என்கிட்டேருந்து மறைக்கிற, அப்புறம் ஏன் இந்த திடீர் முடிவு அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவங்களும் சொல்லிடுறாங்க, உண்மையே இந்த மாதிரி ஓம்கார் தான் வர வேணான்னு சொன்னாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் இதெல்லாம் வேணும்னே தான் பண்ணுறான் நம்மளை வர வேணான்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கிளம்பி வந்திருப்பாங்க போல். அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஸ்வீட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதுவும் வந்து வெள்ளி ஸ்பூனில். அந்த கேப்பில் இவரும் மருமகன்கிட்ட கேட்டுட்ருக்காரு, இதெல்லாம் என்ன ஓம்கார், இன்றைக்கி தானே உன் வீட்டில் நீ வளகாப்பு வச்சுருக்க என் பொண்ணுக்கு, அப்படி இருக்கும் போது எதுக்காக வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வளகாப்பு இல்லை வர வேணாம் நீங்கள் எல்லாம் கோயிலுக்கு போங்கன்னு ஏன் சொன்ன, நீ இதெல்லாம் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கனே தெரியல, அப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ நீ பழைய ஓம்காரா மாறிக்கிட்டு வரன்னு தான் தோணுது, இது சரியில்லை, என் பொண்ணை நீ திரும்பவும் கஷ்டப்படுத்த போகிறேன்னு நினைக்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி நான் எப்படியாவது மின்ட்டிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் போயிட்டு பொண்ணுக்கு ஸ்வீட் கொடுக்கறதுக்காக போயிட்டு ஊட்டி விட போகிறாரு. அப்போ என்ன பண்ணிடுறாருனா, இது வரைக்கும் எல்லாரும் நம்ம ஹீரோயினுக்கு வெள்ளி ஸ்பூனில் தான் ஸ்வீட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க, இவர் தெரியாமல் கவனிக்காமல் அங்கே இருக்கிற ஸ்டீல் ஸ்பூனை வந்து யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினுக்கு ஊட்டி விட போகிறாரு. அதை பார்த்துட்டு இந்த பையன் கரெக்டாக ஊட்டி விடுற நேரமாக பார்த்து அதை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் அப்பாவுமே திட்டுறான், எப்படி நீ இந்த முட்டாள்தனத்தை பண்ணலாம், என்னோட குழந்தைக்கு நீ ஸ்டீல் ஸ்பூனில் எடுத்து சாப்பாடை கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி போடுறான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சமக்கம் வந்துடுது, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஓம்கார் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் என்னோட அப்பா, ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்டா உடனே அந்த பையன், இல்லை மயூரா நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, நான் நம்மளோட குழந்தையோட நல்லதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம்மா மருமகன் வந்து குழந்தையோட நல்லதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இதுதானே சம்பிரதாயம், எல்லாரும் வெளி ஸ்பூனில் கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பா ஸ்டீல் ஸ்பூனை யூஸ் பண்ணும்போது அவர் கோவப்பட்டார், வேற ஒன்றும் இல்லை நீ பொறுமையா இருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்குன்னு என் அப்பா கிட்ட இப்படி நடந்துப்பாரா இவர், ஏன் அதை நீங்கள் பொறுமையாக கூட எடுத்து சொல்லியிருக்கலாம்ல, இப்படி நீங்கள் இத்தனை பேருக்கு முன்னாடி என் அப்பாவை அசிங்கப்படுத்தணுங்கிற அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பாவும் வந்து திட்டுறாரு, என்னதான் இருந்தாலும் உன்னோட மாமனார்கிட்ட நீ இப்படி ரூடாக நடந்துக்கிறது ரொம்ப தப்பு, அவர்கிட்ட இப்போவே மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே அந்த பையன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினே சொல்லிடுறா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இப்போ இவர் மன்னிப்பு கேட்கறதுனால இவரோட தப்பை திருத்திக்க போகிறது கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவர் இதெல்லாம் ஏன் பண்ணுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருமாவை பார்த்து முறைக்கிறா. ஏன்னா அந்த அம்மா சொல்கிறத சொல்லு பேச்சை கேட்டுக்கிட்டு தானே இந்த பையன் எப்படி ஆடிக்கிட்டே இருக்கான். ஸோ அது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு கேட்குறா. அப்படின்னா இத்தனை நாளாக நீங்கள் என்கிட்ட போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்கீங்க, இந்த குருமா கிட்ட பேசவே இல்லை, அவங்களோட அந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்பவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா, அது எல்லாமே போய் தானே, நீங்கள் இப்போவும் அவங்களோட மூட நம்பிக்கைங்களாம் நம்புறதுனால தான் அவங்கள இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் மாறிட்டார்னு நினச்சி நம்புனது ஏன் தப்பு தான், அதனால தான் இந்த மாதிரி என்னோட குடும்பத்தை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, அவமானப்படுத்திட்டு இருக்கீங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவை அங்கே இருக்கிற ஸ்பூனை வச்சு அப்படியே குத்துறதுக்காக கோவத்தில் போயிட்டு இருக்கா. மயூரா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி ஆதங்கப்பட்டு பேசுறதுல அவளுக்கு மூச்சு ஒரு பக்கம் வாங்குது. அமைதியாரு அமைதியாரு அப்படின்னு இவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான், மொத்த குடும்பமும் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் அவளும் என்ன தொடாதீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனடியாக நம்ம ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு போல, வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த பையன் உடனே பதறி போயிட்டு டாக்டரை கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே அந்த அம்மா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதை தான் சொல்லுது, இந்த மாதிரி இவங்களுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, உடனடியாக ஹாஸ்பிட்டல் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே கார் ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பார்த்தா அப்பந்தம்மா அந்த குருமா கத்துது, இல்லை இவ எங்கேயும் போகக்கூடாது, இந்த வீட்டில் தான் இவளுக்கு டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஹீரோயினால வழியை தாங்கிக்க முடியல. அப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அவரும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்காரு. அப்போ இந்த பையன் கேட்குறான் குருமா கிட்ட, இந்த மாதிரி அவளுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, அதனால டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போய் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை என்னப்பா பேசிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஓம்கார், அவள் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அப்படி தானே இத்தனை நாளும் நடந்துச்சு. இப்போ அவள் டெலிவரிக்காக வீட்டை விட்டு போனா அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட குழந்தையத்தான் அது பாதிக்கும், அவளோட கிரகணத்தினால தான் இப்படிலாம் நடக்குது, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற, இப்போ தானே இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி பல காலத்துக்கு முன்னாடி பிரசவம் பார்த்தவங்கலாம் டாக்டர்கிட்டயா போய் பிரசவம் பார்த்தாங்க, வீட்டில் தானே பிரசவம் பார்த்தாங்க, அதே மாதிரி இவளுக்கும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப மண்டையை போட்டு கழுவிக்கிட்டு இருக்கா. அதையும் இந்த பையன் நம்பத்தான் செய்கிறான் போல. போகிறவங்கள தடுத்து நிறுத்துறான். மயிரா நீ எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு இந்த வீட்டில் தான் டெலிவரி ஆகணும், நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். முழுக்க முழுக்க இந்த பையன் அந்த அம்மா ஆட்டி வைக்கிற பொம்மையாவே மாறிட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.